பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரும் முதலாழ்வார்கள். ஒருவருக்கு படுக்கை இடம் இருந்தால் அதில் இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் என்ற மனிதாபிமான கதையை உலகுக்கு உணர்த்தியவர்கள். நான்காவது ஆளாக அவர்கள் அங்கு இறைவனை கண்டார்கள். வைணவத்தின் தொடக்க கதை இதுதான். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதனன் மனனே. நமது புண்ணிய பாரத பூமியில் இந்து மதத்தின் ஒரு பிரிவான வைணவம் மிக தொன்மையானது. ஆழமான பக்தி உணர்வும் நுண்ணிய விளக்கங்களும் தெய்வீக மனம் கமழும் பொலிவும் பெற்று விளங்குவது வைணவம். வைணவத்தை வளர்த்த மகான்கள் அனுபவித்தது சரணாகதி தத்துவமே. பகவான் நாராயணனுக்கு தொண்டு செய்து அவன் பாத கமலங்களை பூஜித்து நாராயணனே நமக்கே பறை தருவான், அதாவது நாராயணனே நமக்கு வரம் தருவான் என தன்னையே பரமனுக்கு அர்ப்பணித்து வாழ்வதுதான் சரணாகதியாகும். பரமாத்மாவாகின்ற விஷ்ணு இந்த கலியுகத்திலே பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தானே உகந்து அர்ச்சாவதார மூர்த்தியாக பக்தர்கள் விரும்பிய வடிவங்களில் தன்னை வெளிக்காட்டி கோவில் கொண்டுள்ளார். எனவே அர்ச்சாவதாரமே இக்காலகட்டத்தில் நம்மை இறைவனிடம் நெருங்கச் செய்து நமக்கு நல்வழி காட்டும். பக்தி என்னும் மார்க்கத்தின் வழியே பகவானை அடைந்தவர்கள் ஆழ்வார்கள். பக்தி பெருகி நாரணனை நாயகனாக்கி தன்னையே நாயகியாக்கி பெரும் காதலில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் ஆனார்கள். தன் மனதுக்கு இனியானை, தன் சிந்தனைக்கு இனியானை பாமாலை சூட்டி மகிழ்ந்து பிறவி பெருங்கடல் எய்தியவர்கள் ஆழ்வார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்க்குடி. அந்த தமிழ்க்குடியிலே எம்பெருமானின் திவ்ய ஆயுதங்களின் அம்சமாகவும் திவ்ய திருவாபரணங்களின் அம்சமாகவும் அவதரித்தவர்கள் ஆழ்வார்கள். எம்பெருமானின் அர்ச்சாவதார நிலையை நமக்கு காட்டிக் கொடுத்து நற்றமிழை வளர்த்தவர்கள் ஆழ்வார்கள். திவ்யம் என்ற சொல்லுக்கு தெய்வத்தன்மை பொருந்தியது என்ற பொருள் உண்டு. எம்பெருமானின் திவ்ய அம்சங்களாக அவதரித்த இந்த ஆழ்வார்களும் தெய்வத்தன்மை பொருந்தியவர்கள் ஆவார்கள். இந்த தெய்வத்தன்மை பொருந்திய ஆழ்வார்கள் பன்னிருவர். அவர்கள் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசையாழ்வார், நம்மாழ்வார், மதுரகவியாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆவார். இவர்களில் முதல் 4 ஆழ்வார்கள் தொண்டை நாட்டிலும், கடைசி 3 ஆழ்வார்கள் சோழ நாட்டிலும், குலசேகர ஆழ்வார் மலை நாட்டிலும், ஏனைய ஆழ்வார்கள் பாண்டிய நாட்டிலும் அவதரித்தவர்கள். அவர்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற ஸ்தலங்கள் திவ்ய தேசங்கள் ஆனது.
அணுவிற்குள் அண்டமும் அண்டத்திற்குள் அணுவும் இருப்பது போன்று இந்த திவ்ய சூரிகளான ஆழ்வார்களிடத்திலே எம்பெருமான் நாராயணன் நிலை கொண்டுள்ளார். இதனை உணர்த்தவே நாராயணனே ஆறாவமுதனாகவும் ஆறாவமுதன் ஆழ்வாராகவும் போற்றப்படுகின்றார். வைகுண்டத்திலே எம்பெருமானின் திருவடி கீழ் அமர்ந்து காவல் புரியும் சேனை நாதனான விஸ்வக்சேனரின் அம்சமாக அவதரித்தவரே நம்மாழ்வார் என குரு பரம்பரை உரைக்கின்றது. திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரியில் அவதரித்து திருப்புலி ஆழ்வார் என்னும் புளிய மரத்தின் அடியில் ஞான யோகத்தில் ஆழ்ந்திருந்தவர் நம்மாழ்வார். முதலாழ்வார்களில் முதல்வர் பொய்கை ஆழ்வார். அவர் பாடிய பிரபந்தம் முதல் திருவந்தாதி என பெயர் பெற்றது. காஞ்சிபுரத்தில் திருவெக்கா என்னும் திருத்தலத்தில் பொய்கையில் அவதரித்ததால் பொய்கை ஆழ்வார் என பெயர் பெற்றார். யதோத்தகாரி எம்பெருமானின் திருக்கோவிலில் ராஜகோபுரத்தை கடந்து இடதுபுறம் நோக்கினால் பொய்கை ஆழ்வார் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளி இருப்பதை காணலாம். பொய்கை ஆழ்வாரின் பொன்னிற அழகிய திருமேனியை கண்டு வணங்கி பக்தர்கள் தரிசித்து மகிழலாம். பின்னர் கிடந்த கோலத்தில் காட்சி தரும் எம்பெருமானையும் தரிசிக்கிறோம். முதலாழ்வார்களின் முதன்மையான பொய்கை ஆழ்வார் அன்று கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுத முதல் திவ்ய தேசமாம் திருவரங்கத்து நம்பெருமாளை தரிசிக்க நம் மனம் நாடுகிறது. 108 திவ்ய தேசங்களிலே மிக அதிக அளவில் 40 திவ்ய தேசங்கள் சோழ நாட்டில் அமைந்துள்ளன. இங்கே திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள எம்பெருமான்கள் காவிரி கரையையே கிடக்கையாக கொண்டு இயற்கையோடு இணைந்து எழில் கொஞ்ச வீற்றிருக்கிறார்கள். ஆழ்வார்களிலே தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகிய மூவர் பிறந்த பெருமைக்குரியதாக இந்த சோழநாடு காணப்படுகின்றது. 108 திவ்ய தேசங்களிலே முதன்மையாய் விளங்கும் திருவரங்கம் என்னும் திவ்ய தேசம் இந்த சோழ நாட்டில் நடுநாயகமாய் அமைந்துள்ளது. காவிரியும் கொள்ளிடமும் மாலையாக கொண்டு நடுநாயகமாய் 7 பிரகாரங்களுடன் அமைய பெற்ற திருத்தலம் திருவரங்கம். திரு அரங்கன் அரவணையின் மீது பள்ளி கொண்டு அருள்வதால் அரங்கன் என அனைவராலும் போற்றி புகழப்பட்டார். கோவில், திருமலை, பெருமாள் கோவில் என்று வைணவ சம்பிரதாயத்தில் சொல்லப்படும் மூன்றினில் முதன்மையானது பெரிய கோவில் என்றும் பூலோக வைகுண்டம் என்றும் போக மண்டபம் என்றும் இத்திருத்தலம் போற்றப்படுகின்றது. காவிரியின் சீற்றத்தில் அமிழ்ந்திட்ட இத்திருக்கோவிலை தர்மவர்மன் என்னும் சோழ மன்னன் பின்னாளில் கோபுரங்கள், மதில்கள் கொண்டு எழுப்பி இந்த பெரிய கோவிலை அமைத்திட்டார். விபீஷணனின் வேண்டுகோளுக்கிணங்க தெற்கே திருமுகம் காட்டி ஆதிசேஷன் மேல் புஜங்க சயனத்தில் எம்பெருமான் ரங்கநாதன் கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ளார். இவருக்கு அழகிய மணவாளன், நம்பெருமாள் என்ற திருப்பெயர்களும் உண்டு. ஆழ்வார்கள் 11 பேரும் 247 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்ததால் இதற்கு பெரிய மங்களாசாசனம் என்று பெயர். இத்தலத்து அரங்கனின் மாண்பு ஆழ்வார்களின் பிணைப்பு. ஆழ்வார்கள் 12 மதுர கவி ஆழ்வாரை தவிர
மற்றைய ஆழ்வார்கள் அனைவரும் இந்த பெருமானை பாடியதால் இவருக்கு பதின்மர் பாடிய பெருமாள் என்ற பெருமை உண்டு. பெரியாழ்வார் தன் பெண் பிள்ளையான ஆண்டாளை மணம் முடித்து மாமனார் என்ற அந்தஸ்தை பெற்றவர். அதைப்போல குலசேகர ஆழ்வாரும் தன் திருமகள் சேரகுலவல்லியை அரங்கனுக்கு மணம் முடித்தார். தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலை தொடுத்து திருமாலை பாடி திருப்பள்ளி எழுச்சியிலே தினம் திவ்ய அரங்கனின் சேவை பெற்றவர். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் காட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. இத்தலத்து உற்சவர் நம்பெருமாளின் தெய்வீக திருக்கோலத்தை அர்ச்சாவதார திருமேனியை அரவணையில் துயில் கொள்ளும் அரங்கனின் பால் தொண்டரடி பொடியாழ்வார் தன் திருமாலை என்னும் பிரபந்தத்தில் மங்களாசாசனம் செய்துள்ளார். காவிரி படித்துறையில் பண் பாடிய திருப்பாணாழ்வார் லோக சாரங்க முனிவனின் தோள் மீது ஏறி வந்து திரு அரங்கன் தரிசனம் பெற்றவர். ஆண்டாளும் திருப்பாணாழ்வாரும் திருவரங்கன் திருமார்பிலும் திருவடியிலும் ஜோதியாய் கலந்தவர்கள். இப்படி செந்தமிழ் பாடிய செல்வர்களை தன் செல்வமாக அணைத்த அரங்கனின் பெருமைதான் என்ன? சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள் ஆகியோரின் திருப்பணியால் பொலிவு பெற்ற இத்திருவரங்கம் திருக்கோவில் ஆழ்வார்கள் பிரபந்தங்களினாலும் ஆச்சாரியர்கள் அளவிட முடியாத கைங்கரியங்களாலும் பூலோக வைகுண்டமாய் இன்றளவும் பொலிவு பெற்று வருகின்றது. ஆழ்வார்கள் வாழி, அருளிச் செயல் வாழி. ஓம் நமோ நாராயணாய. மலைநாட்டு மன்னவன். வேழமுடைத்து மலைநாடு என்ற முதுமொழிக்கேற்ப கொல்லி நகரை ஆண்ட குலசேகர மாமன்னன் வைணவத்தின் பால் ஆட்பட்டு குலசேகர ஆழ்வாராய் பெயர் பெற்ற வரலாற்றினை கண்டு மகிழ்வோம். இவர் இயற்றிய பெருமாள் திருமொழி கொண்டு அரங்கம் முதல் அயோத்தி வரை பாடிய திவ்ய தேச பெருமைகளை இனி கண்டுகளிப்போம். அங்கை ஆழி அரங்கன் அடியினை தன் சிந்தையில் நிறுத்தி தனிப்பெரும் வித்தனாய் அரங்கநகர் எம்பிரானுக்கு அடிமைப்பட்டொழிந்தவர். திருவரங்க பெருநகரிலே பொன்னி என்று போற்றப்படும் காவிரி தாய் தன் திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டு தன் கண்ணிமைகள் கழிக்கும் நாள் எந்நாளோ என்று உள்ளம் மிக உருகி தன் கண்கள் நீர்மல்க நலந்திகள் நாரணன் அடிபணிந்தவர். திருவேங்கடவன் திருக்கோயிலின் பக்கத்தில் உள்ள புஷ்கரணிக்கு கோனேரி என்று பெயர். இந்த கோனேரி புஷ்கரிணியில் தான் ஒரு குருகாய் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் குலசேகராழ்வார். மலைநாட்டு தேசத்திலே கோணாகி வீற்றிருந்து கொண்டாடிய செல்வ மகன். ஊனேறு செல்வத்து உடன்பிறவி யான் வேண்டேன் ஆனேரேழ் வென்றான்
அடிமைத்திறமல்லால் கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே என்று தனக்கு வாய்த்த செல்வத்தை விட பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் தொழும் திருவேங்கட மலைமேல் தான் வாசம் செய்ய விரும்புவதாக தெரியப்படுத்துகிறார் குலசேகராழ்வார். எனினும் இதற்கு முத்தாய்ப்பாக திருவேங்கடவனை நாளும் தொழும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு மத்தியிலே அடியாரும் வானவரும் அரம்பையரும் நெடியானே வேங்கடவா என்று செடியாய வல்வினைகள் தீர்க்கும் பெருமாளை அவன் திருக்கோவில் வாசல் படியாய் கிடந்து எம்பெருமானின் பவள வாய் காண்பேன் என்கிறார் ஆழ்வார். எனவேதான் ஆழ்வாரின் வாக்குப்படி திருவேங்கடவனை நாம் கருவறையில் வாசல் முன் நின்று கண்குளிர தரிசிக்க வேண்டும். அந்த கருவறையின் முன்னுள்ள வாசல் படி ஆழ்வாரின் செந்தமிழ் படி குலசேகரன் படி என்றே வழங்கப் பெறலாயிற்று. தன் அவதார திருத்தலத்தில் கோயில் கொண்டு விளங்கும் திருவேங்கடமுடையானுடன் திருமஞ்சனம் கண்டருளும் குலசேகரனை வணங்கி திருவேங்கடத்து பெருமை பாடிய தீந்தமிழை காண்போம். தன்னுடைய 4ஆம் திருமொழியிலே 11 பாசுரங்களாக திருவேங்கட மாமலையில் தான் ஏதாவது ஒரு உயிராய், செடியாய், மலராய், பொருளாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் குலசேகராழ்வார். கொல்லிக் காவலனாய் சேரநாட்டு குலசேகர சக்கரவர்த்தியாய் விளங்கிய ஆழ்வார் வடநாட்டு திருவேங்கடத்தை வண்டினங்கள் பண்பாடும் சோலை, தேனார் பூஞ்சோலை என்றெல்லாம் வர்ணித்து பாடியுள்ளார். பெருமாள் திருமொழியிலே கோயிலில் உறையும் அரங்கனையும் திருமலையில் வாழும் திருவேங்கடவனையும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்று திருநாமம் கொண்டு உச்சரித்து மகிழ்ந்த நாம் அந்த கோவிந்தராஜன் உறையும் தில்லை நகர் திருச்சித்திர கூடத்தை ஆழ்வாரின் அமுத மொழியுடன் அகம் மகிழ்ந்து காண்போம். சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காணம் அடைந்தவனே என்று ராமனை பாடுகிறார் ஆழ்வார். திருச்சித்திர கூடம் என்னும் திவ்ய தேசத்திலே கிடந்த கோலத்தில் காட்சி தரும் கோவிந்தராஜனை மங்களாசாசனம் செய்யும் போது ராமாயண கதை சுருக்கத்தை புகழ்ந்து பாடியுள்ளார். வெண்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றியவன் ராமன். தன் தம்பி பரதனுக்கு பாதுகையும் அரசையும் ஈந்த அயோத்தி ராமனை தன் கொல்லி நகர் அரசு துறந்து அடியார்பால் அன்பு பூண்ட குலசேகரன் தலை வணங்கி கை கூப்பி பாடியுள்ளார். ஆண்டாள் தன் திருப்பாவையிலே கோவிந்த நாமத்தை கடைசி 3 பாசுரங்களில் குறிப்பிட்டு பாடியுள்ளார். ஆண்டாளின் அமுத மொழிக்கேற்ப தில்லை திருச்சித்திர கூடத்து கோவிந்தராஜனை தயரதன் தன் மகனாய் தோன்றிய ராமனை கோழியர்கோன் குலசேகரன் தன் சொல் மாலை கொண்டு தரிசித்து கண்ணனின் பால லீலைகளை பாடிய பெருமையை அறிவோம். தன் அவதார திருநன்னாளிலே அவதார திருத்தலமான திருவஞ்சிக் களத்திலே குழலூதும் கண்ணனாய் கோலம் காட்டி நிற்கிறார் குலசேகராழ்வார். மலைநாட்டு திருத்தலத்திலே மாலை வேளையில் புறப்பாடு கண்டருளும் குலசேகராழ்வாரை தரிசித்துக் கொண்டே தாமரை கண்ணனின் புகழ் பாடியதை அறிந்து கொள்வோம். தேவகியின் மகனாய் பிறந்த கண்ணன் கோகுலத்திலே
யசோதையின் இடத்திலிருந்து வளர்ந்து தன் பால பருவத்தில் செய்த லீலைகளை காணப்பெறாத தேவகியின் புலம்பலாக பாடியுள்ளார் குலசேகர ஆழ்வார். அந்த மலைநாட்டு கொல்லிக் காவலன் கண்ணனாய் வீதி உலா வரும் வடிவழகை மலைநாட்டு மக்கள் தங்கள் வழக்கப்படி திருவிளக்கேற்றி முக்கணி கொண்டு முகம் மலர வணங்கும் தெய்வீக பொலிவை கண்டு மகிழ்வோம். குன்றினால் குடை கவிழ்த்தும் கோல குரவை கூத்தும் ஆடிய காளியன் தலை மிதித்த கண்ணனை தான் கண்ணுறவில்லையே என்று தேவகி ஏங்கினாள். தன் சேய் செய்த சேட்டிதங்களை காணப்பெறாத தாயாக தேவகியாக தன்னையே பாவித்த ஆழ்வார் கண்ணனை தஞ்சமெனப் பற்றி மல்லை மாநகர் இறைவன் தன்னை மனமுவந்து பாடியுள்ளார். கண்ணனையே ராமனாய் தாலாட்டி மகிழ்ந்த ஆழ்வாரை திருக்கண்ணபுரத்திலே காண்போம். அளித்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் பவிஷ்யதாச்சாரியாரின் விக்கிரகத்தையும் பெற்றுக்கொண்ட நாதமுனிகள் தன் சீடர்களான உய்யக் கொண்டார், திருக்குறுகை காவலப்பன், திருக்கண்ணமங்கை ஆண்டான் மற்றும் தன் மருமக்களும் சீடர்களுமான மேலையகத்தாழ்வான், கீழையகத்தாழ்வான் ஆகியோர்களைக் கொண்டு 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தார். பெரியாழ்வார் இயற்றிய திருப்பல்லாண்டு 12 பாசுரங்கள், பெரியாழ்வார் திருமொழி 461 பாசுரங்கள், ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை 30 பாசுரங்கள், நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள், குலசேகர ஆழ்வார் இயற்றிய பெருமாள் திருமொழி 105 பாசுரங்கள், திருமழிசையாழ்வார் இயற்றிய திருச்சந்த விருத்தம் 120 பாசுரங்கள், தொண்டரடி பொடியாழ்வார் இயற்றிய திருமாலை 45 பாசுரங்கள், திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரங்கள், திருப்பானாழ்வார் இயற்றிய அமலநாதி பிரான் 10 பாசுரங்கள், மதுர கவியாழ்வார் இயற்றிய கண்ணி நுண் சிறுதாம்பு 11 பாசுரங்கள் ஆக 947 பாசுரங்களின் தொகுப்பு முதலாயிரமாக தொகுக்கப்பட்டது. திருமங்கையாழ்வார் இயற்றிய பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் என்னும் பாசுரங்களின் எண்ணிக்கை 1134 தொகுப்பு 2000 என்று பிரிக்கப்பட்டது. முதல் திருவந்தாதி 100 பாசுரங்கள், பூதத்தாழ்வார் இயற்றிய 2ஆம் திருவந்தாதி 100 பாசுரங்கள், பேயாழ்வார் இயற்றிய 3ஆம் திருவந்தாதி 100 பாசுரங்கள், திருமழிசையாழ்வார் இயற்றிய 4முகன் திருவந்தாதி 96 பாசுரங்கள், நம்மாழ்வார் இயற்றிய திருவிருத்தம் 100 பாசுரங்கள், திருவாசிரியம் 7 பாசுரங்கள், பெரிய திருவந்தாதி 87 பாசுரங்கள், திருமங்கையாழ்வார் இயற்றிய திருவெழுக்கூற்றருக்கை 1 பாசுரம், சிறிய திருமடல் 77 பாசுரங்கள், பெரிய திருமடல் 148 பாசுரங்கள் ஆக 817 பாசுரங்கள் 3000 சாரம் என போற்றப்படும் நம்மாழ்வார் ஞானத்தால் நன்குணர்ந்து இயற்றிய திருவாய்மொழியின் பாசுரங்கள் 1102 4000 தொகுக்கப்பட்டது.
4000 பாசுரங்கள் அமைந்துள்ளன. காட்டு மன்னார் கோயில் என்னும் இத்திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள அழகிய மன்னனாரின் திருவருளாலேயே நாதமுனிகளும் நம்மாழ்வாரிடமிருந்து 4000 பெற்றார். எனவேதான் இந்த திவ்ய தேசத்திற்கு பிரபந்தம் விளைந்த திருப்பதி என்று பெயர் வந்தது. இந்த அழகிய மன்னனாரை பகவத் ராமானுஜர் திருமங்கையாழ்வார் அருளிய குணபால மதையானாய் இமையோர்க்கு என்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி என்னும் திருநெடுந்தாண்டகம் பாசுரத்தை பாடி எம்பெருமானை மங்களாசாசனம் செய்தார். நாலாயிரம் தொகுத்த நாதமுனிகள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி மன்னனாரை சேவித்து 12 ஆழ்வார்களுக்கும் ஞானம் அளித்த ஞான பிரானின் திருவருளைக் கொண்டு நானிலத்தில் குரு பரம்பரையை நாட்டிய நலந்திகழும் நாதமுனிகளின் நற்பதங்கள் வாழி வாழி வாழியே. நாதமுனிகள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.